ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி விலாக் வந்து ஒரு 5:30 அதுக்கப்புறம் நைட்டு வரைக்கும் நான் என்னெல்லாம் வேலை செஞ்சேன் அப்படிங்கிறதையும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். மெயினாக வந்து கிச்சன் க்ளீனிங் வீடியோ தான் இதில் இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போல்லாம் ஒன் மந்த்தாக பார்த்தீங்கன்னா 5:30க்கெலாம் எழுந்திரிக்க ஆரம்பிச்சிடுறேன். அது வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. காலையில் எழுந்திரிச்சதும் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அப்படியே உளுந்தங்கஞ்சி வந்து ரெகுலராக நாங்கள் வைப்போம் இல்லையா, அது வந்து நான் கிண்டி வச்சுருவேன், அதாவது காய்ச்சி வச்சுருவேன். அதுக்கப்புறம் பாப்பா வந்து அவளும் ரெடி ஆயிடுவாள். ஏன்னா அவளுக்கு வந்து ஸ்கூல் திறந்ததுலேருந்து 6 o'clockலாம் வந்து டியூஷனு. அதனால் எல்லாருக்குமே சேர்த்து வந்து நான் கஞ்சி வந்து வச்சுருவேன். என் பையன் மட்டும் எதுவுமே குடிக்க மாட்டான். அதனால் அவனுக்கு வந்து எதுவுமே செய்ய மாட்டேன், நேராக டிஃபன் வந்து சாப்பிடுவான். அதனால் எங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அந்த உளுந்தங்கஞ்சி, அதாவது கவுனி அரிசி மிக்ஸ் இருக்குல்லையா, நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் வீட்டிலேயே. இது ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம். வெள்ளைப்பாகு ரெடிமேடாக நான் அப்படியே ரெடியாக வச்சுருக்கிறதுனால டக்குன்னு வந்து அதில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே பாப்பாவை டியூஷனில் விட்டுட்டு நாங்கள் வாக்கிங் போயிடுறது. வாக்கிங் போயிட்டு ஒரு 3/4 மணி நேரம் வந்து வாக்கிங் போயிட்டு வர்றது. ஒரு 6:45 போல் நான் வீட்டுக்கு வருவேன். வந்ததுக்கப்புறமே பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு என்னோடய லஞ்ச் வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவேன். போன விலாக்லேயே வந்து ராகி இட்லி மாவு நான் எப்படி அரைச்சிருப்பேங்கிறதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மாதிரி நார்மல் இட்லி மாவும் வந்து நிறைய பேர் கேட்டதுனால அதையும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து எண்டு கார்டில் கொடுக்குறேன், இல்லைனா ஐக்கான்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த ராகி மாவு நல்லா பொங்கி வந்திருந்தது. அது அப்படியே ஒரு பக்கம் இட்லி வந்து ஊற்றியாச்சு. இன்றைக்கி வந்து லஞ்சு வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. நேற்று வச்ச மீன் குழம்பே இன்றைக்கி இருக்குங்க. அதில் பாப்பாவுக்கு மட்டும் ஸ்கூலுக்கு வந்து அது அலௌடு கிடையாது. நான்வெஜ் வந்து பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு அலௌடு கிடையாது, எக்கு மட்டும்தான் அலௌடு. அதனால் அவளுக்கு வந்து சிம்பிளாக வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ், இது எல்லாமே போட்டு எங்களுக்கு வந்து அந்த மீன் குழம்போட இந்த முட்டைக்கோசு கடலைப்பருப்பு போட்டு கூட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து சைடிஷாக தொட்டுக்கலாம். மீனுமே இருக்குது, இருந்தாலும் இதையும் கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு, காய் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக. பாப்பாவுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. காலையிலேயே பார்த்தீங்கன்னா கவுனி அரிசி வேக வச்சுட்டேன். ஏன்னா நேற்று நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். போன விலாக்லேயே எல்லாமே சொல்லியிருப்பேன். மறுநாள் காலையில் எப்படியெல்லாம் நம்ம வந்து டிஃபன் லஞ்ச் செய்கிறோமோ அதுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் டென்ஷன் இல்லாமல் சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதனால் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்காக தான் கவுனி அரிசி வேக வச்சுருந்தேன். அதை வந்து அவளுக்கு ரெடி பண்ணியாச்சு. லஞ்சுமே அவளுக்கு ரெடி பண்ணியாச்சு. தேங்காய் பால் வச்சு தோசை வந்து கேட்டிருந்தா அவளுக்கு டிஃபன் வந்து ஊற்றி கொடுத்துட்டு நான் லஞ்ச் பேக் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாப்பாவுக்கு இன்றைக்கி ஜூஸுக்கு வந்து கிரேப்ஸ் இருந்தது, அதை வச்சு ஜூஸ் அவளுக்கு போட்டுக்கிட்டேன். பாப்பாவுக்கு இன்னையிலேருந்து ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 5:45 வரைக்கும் வந்து கிளாஸ் இருக்கும். வீட்டுக்கு வரையில் 6 o'clock ஆயிரும். அதனால் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்து விட சொல்லியிருந்தாங்க. பாப்பாவுக்கு அதனால தான் கவுனி அரிசியும் ஒரு பாக்ஸில் வந்து அந்த கடலை உருண்டை லட்டும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். லஞ்சு பேக் பண்ணியாச்சு. சைடிஷ்க்கு மாம்பழம் இருந்தது, அதை வந்து அவளுக்கு பேக் பண்ணிட்டேன். காலையில் பெருசாக லஞ்சு இருந்தாலும் இல்லைனாலும் அந்த லஞ்ச் கட்டுற டைம் மட்டும் பார்த்திங்கன்னா பயங்கர பிஸியாக இருக்கும். ஏன்னா இவ்வளோத்தையும் நம்ம வந்து பேக் பண்ணணும் இல்லையா, அதனால் அதையெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு பாப்பாவும் அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட்டா. அவளுக்கு வந்து தலை சீவி விடுறது 8 மணி 8:15 வரைக்கும் நான் கிச்சனில் தான் இருப்பேன். 8:15க்கு மேலே பாப்பாவை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறது தான் என் வேலை. மோஸ்ட்லி வந்து வாட்டர் பாட்டில் தண்ணி ஊற்றுறது, லஞ்ச் டவல் எடுத்து வைக்கிறது எல்லாமே அவள் வேலை தான். அவளை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் தான் அடுத்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். கிச்சன் க்ளீனிங் வீடியோ தான் நான் இன்றைக்கி போட போகிறேன் அப்படின்னு வந்து ஸ்டார்டிங்லேருந்து சொல்லியிருப்பேன். கிச்சனை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி ஒரு 2 monthsக்கு மேலேயே ஆயிடுச்சு. பசங்க வீட்டில் இருந்தாலே எனக்கு வேலையே ஓடாது. அதனாலேயே நான் வந்து அவங்க வீட்டில் இருக்கும்போது இந்த க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் கண்டிப்பாக இழுத்துக்கவே மாட்டேன். ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக நிறைய டைம் இருக்கும் நம்மளுக்கு. அப்போ தான் வந்து இந்த வேலையெல்லாம் நான் வந்து பார்ப்பேன். அதுக்குனால வந்து இன்றைக்கி ஆயில் பாட்டில் க்ளீன் பண்ணுறது, கிராசரி கொட்டி வைக்கிற பாட்டிலெலாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன்.
அந்த ஆயில் பாட்டில்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விம் ஜெல் வந்து ஊற்றிட்டு அது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நல்லா சுடுதண்ணியை வந்து ஊற்றிடுறேன். சுடுதண்ணி ஊற்றி கழுவும் போது நம்மளுக்கு உள்ள எண்ணெய் பிசுக்கெல்லாம் நல்லா சீக்கிரமாகவே ரிமூவ் ஆயிரும். ரொம்ப ஹார்ஷாக போட்டு நம்ம க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஆயில் பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயே மாதத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் வாஷ் பண்ணிடணும், இல்லைன்னா ரொம்ப எண்ணெய் பிசுக்கு ஆயிரும். அப்புறம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லை பெரிய பெரிய பாட்டில்லாம் நம்ம கையை உள்ளே விட்டு நல்லா கழுவலாம். இந்த சின்ன பாட்டிலில் பார்த்தீங்கன்னா ஆயில் பாட்டில்லாம் நம்ம வந்து ப்ரெஷ்ஷு போட்டாலுமே கொஞ்சம் கல் உப்பு இருக்குல்ல, அதுவும் சுடுதண்ணியும் ஊற்றி நல்லா சேக் பண்ணுவேன். இல்லை சில பேர் வந்து அரிசி போடுவாங்க, நான் உப்பு தான் போடுவேன். அதுவே எனக்கு நல்லா க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அப்படியே க்ளீன் பண்ணி விலக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிச்சனை க்ளீன் பண்ணுறதுன்னு சிம்பிளாக வந்து சொல்லிடலாம். ஆனால் அது எவ்வளோ பெரிய வேலைங்கிறது வந்து பெண்களுக்கு தான் வந்து தெரியும். கண்டிப்பாக வந்து அது ரொம்ப கஷ்டமான ஒன்று. கிச்சனை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு வந்து போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம மைண்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தால் தான் க்ளீன் பண்ணுற மூடே வரும். அதனால் நம்மளுக்கு எப்போ அந்த க்ளீன் பண்ணணும்னு மூடு நினப்பு இருக்கோ அப்போ டக்குன்னு வந்து க்ளீன் பண்ணிடணும். அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் தள்ளி போடவே கூடாது. நான் முடிஞ்ச வரைக்கும் அப்படி தான். அதோடு இல்லை, இந்த மசாலா பாட்டில்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக எல்லா பொடியெல்லாம் தீந்துருச்சு. கொஞ்சம் தான் இருந்தது. சரி அதெல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதனாலேயே அரைக்காமையே வச்சுருந்தேன். பொடி வகைகள்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக 1 by 1 நான் எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். இந்த கிச்சன் க்ளீனிங் வீடியோவை பார்ட் 1 பார்ட் 2ன்னு வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இன்றைக்கி காமிக்கிறது ஃபுல்லாக பார்ட் 1 தான். நான் பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். விளக்குன பாட்டில்ஸ் எல்லாமே கொண்டு வந்து வெளியில் காய வைக்கலான்னு வந்தால் வெயிலே இல்லை. சரி காற்றுலையாவது காயட்டும் அப்படிங்கிறதுனால அங்கனக்குள்ளே கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி அந்த இடத்த கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த விலக்கி வச்ச பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கவுத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன். அஞ்சரை பெட்டி, அப்புறம் மசாலா போட்டு வைக்கிற பாக்ஸு, கிராசரி போட்டு வைக்கிற பாட்டில்ஸு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக விளக்கியாச்சு. இது எல்லாம் காய வச்சுட்டு நம்ம அடுத்த க்ளீனிங் ஒரு வேலைக்கு போனோம்னாக்கும் இது எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆயிரும். அதனால தான் இதை ஃபுல்லாக வந்து கழுவி காய வச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் வாங்கின பாட்டில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ப்ராடக்ட் வந்து டேக் பண்ணுறேன், வேணுன்னா நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா லோக்கல் ஷாப்பில் வாங்கியிருக்கேன். ஒரு சில ஐட்டம் மட்டும் ஆன்லைனில் வாங்கியிருக்கேன். அதை வந்து நான் ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா டேக் பண்ணுறேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதுக்கிடையில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லி வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டு என் பையனுக்கும் கொடுத்துட்டு நானுமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருந்தேன். நம்மளுக்கும் கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதுவும் இந்த சம்மர் டயத்தில் எதுனாலும் ஒன்று எடுத்துக்கணும். நாங்கள் மோஸ்ட்லி இப்போ ரெகுலராக வந்து இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் தான் வந்து எல்லாருமே எடுத்துக்கிறோம். அதை குடிச்சு முடிச்சுட்டு தான் அடுத்த க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு வேகத்தில் எல்லாத்தையுமே பிரித்து போட்டுட்டேன். பார்த்தீங்கனால தெரியும், கவுண்டர் டாப்பு, டைனிங் டேபிள், கீழே எல்லா இடமே வந்து மோசமாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கும் வயசாகுது இல்லையா, எல்லாத்தையும் ஒன்றா பிரித்து போட்டாலும் நம்மளால் முடியுது அப்படின்னா மட்டும்தான் அதை செய்யணும். இல்லை அப்படின்னா ஹெல்ப்புக்கு யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம படுத்துக்கிட்டால் நம்ம குடும்பத்தை பார்த்துக்க போகிறதுக்கு ஆள் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட ஹெல்த்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். அப்புறம் தான் மற்றதுக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணலை அப்படின்னா ஆள் வச்சு கூட பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம முடியலேன்னு படுத்துக்கிட்டால் கண்டிப்பாக யாரும் வந்து ஹெல்ப்புக்கு ஒவ்வொரு செல்ஃபாக எடுத்து தான் க்ளீன் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இருக்கிறத பார்த்தா, ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய செல்ஃப் இருக்கும். அந்த செல்ஃபு ஃபுல்லாகவே ஏதாவது ஒரு திங்ஸ் இருக்கும். அவ்வளோத்துலேயும் பார்த்திங்கன்னா பயங்கர டஸ்ட்டு. அதனால தான் ஃபுல்லாகவே இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் மோஸ்ட்லி ஒரு பாதி போர்ஷனை மட்டும்தான் இன்றைக்கி கவர் பண்ணேன். மீதி போர்ஷனை வந்து இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கப்போர்டுக்கு அடியில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சீட்டு வந்து போட்டிருப்பேன். அது வந்து எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால. இன்றைக்கி செல்ஃப் லைனர் கூட வேணால் வாங்கி போட்டுக்கலாம், ஆன்லைனில் விற்கிது. எனக்கு வந்து அதில் காசு கொடுத்து போடுறத விட இந்த ஃப்ளெக்ஸ் வந்து நம்மளுக்கு சும்மா தானே கிடக்கு, அது வேஸ்ட்டாக போகுது இல்லையா. அதனால் அதை கட் பண்ணி போட்டுவிட்டால் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அது எல்லாமே வந்து தொடச்சிட்டு, அதை மட்டும் தொடச்சிட்டு அப்படியே வந்து அந்தந்த இடத்துல வந்து நான் எல்லா பொருளையும் வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். நான்
நான் எல்லா பாக்ஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன். இந்த ஸ்டிக்கருமே ஆன்லைனில் தான் நான் வந்து வாங்கினேன். அதுவும் டேக் பண்ணுறேன், வேணால் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது. அதோடு இல்லை, இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் அந்தந்த பாக்ஸில் வந்து நான் எழுதி வச்சுட்டேன், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே பிளேட் ஸ்டாண்டும் வந்து வச்சுருக்கேன். இந்த பிளேட் ஸ்டாண்டு ப்ராடக்ட்டும் உங்களுக்கு டேக் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து தேவைப்படுதுங்கிறதுனால நான் ஆன்லைனில் வந்து வாங்கினேன். இந்த 2 கப்பு பார்த்தீங்கன்னா, நான் வச்சுருக்க இப்போ காமிக்கக்கூடிய இந்த 2 கப்பு இருக்குல்ல, இது வந்து பூஸ்ட்டுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்களே, இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது வந்து சும்மா தான் கிடந்தது. சரி, பாப்பா வந்து இதில் பெயிண்ட் பண்ணி தர சொன்னேன். இந்த ஸ்பூனு, கத்தி, நைஃப் இதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸ்பூன் போடுறதுல ஸ்பூனு, ஃபோர்க்குன்னு வரைஞ்சி கொடுத்துருந்தா, நைஃப் போடுறதுல நைஃப் வந்து வரைஞ்சி கொடுத்துருந்தா. அது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. அதனால் அதுதான் வந்து ரொம்ப காலமாக நான் வந்து வச்சுருக்கேன். இதுக்குன்னு தனியாக ஒரு ஆர்கனைஸ்லாம் நான் வந்து வாங்கலை. அதுக்கப்புறம் எல்லா திங்ஸுமே நல்லா காஞ்சிருச்சு, கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. சரின்ட்டு எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்துட்டு அந்தந்த பாட்டில் மூடி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா, இருக்கிறத மட்டும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது அதை மட்டும் ரீஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா இதை எல்லாமே ரீஃபில் பண்ணுறதுக்கு இன்னொரு நாளைக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா இது எல்லாத்தையுமே ஒன்றா நம்ம பார்க்க முடியாது, ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். இதுவே எனக்கு வந்து இந்த வேலையெல்லாம் முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வேலையை சுருக்கிக்கிட்டு டக்குன்னு வந்து முடிச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா நைட்டு டிஃபன் வேறு பண்ணணும், டயர்டாயிரும் உடம்பு. அதனால் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீனிங் ஒர்க் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சாமானமெல்லாம் நான் அந்த பாட்டிலில் கொட்டி வச்சுருக்கேன். எதுவுமே வந்து ரீஃபில் பண்ணலை, அப்படி அப்படியே கொட்டி வச்சுட்டு விளக்கிட்டு திருப்பி அதையிலேயே ரீஃபில் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இந்த எல்லோ கலர் மூடி போட்ட பாட்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹனி வாங்குவோம் இல்லையா, டாபர் ஹனி, அதுதான் வந்து அந்த பாட்டில் அப்படிலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணி நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஆயில் பாட்டில்லாம் ஆயில் ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து வேஸ்ட்டுன்னு தூக்கி போடக்கூடிய பொருட்களை வச்சு நிறைய நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி நான் செஞ்ச பொருட்களில் இந்த பாட்டிலும் வந்து ரீயூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வந்து நான் என்னென்னலாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வீடியோ நான் தனியாக போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க எல்லாருமே, அதுக்கே உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து பெரும்பாலும் கடையில் தேவைப்படுது அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து வாங்குவேன். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருளை வந்து வாங்க மாட்டேன். வீட்டிலேயே என்னால் முடிஞ்சிச்சுன்னா நானே ரெடி பண்ணி வச்சுக்குவேன். இந்த ஆயில் பாட்டிலில் எல்லாத்துலேயுமே அடியில் கொஞ்சம் எண்ணெய் வந்து எப்படியுமே இருக்கும். அது ஒரு மூடி, அந்த மூடியில் ஒரு மூடி அளவுக்கு எண்ணெய் வந்து எனக்கு ஸ்டோர் ஆகும். அதனாலேயே கொஞ்சம் தலைகீழ வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அதை எடுத்தேன்னா அதில் ஒரு மூடி எண்ணெய் வந்து ஸ்டோர் ஆகியிருந்துருக்கும். அதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டிலை வந்து நான் தூக்கி போட்டுருவேன். நான் வந்து செக்கில் ஆட்டுற எண்ணெய் தான் வாங்கிக்குவேன். கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் ஆயில் வந்து பொரிக்கிறதுக்கு, பூரி போடுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து நான் க்ளீன் பண்ணவே ஆரம்பித்தேன். இது எப்படி பார்த்தாலும் எனக்கு அவ்வளோ டைம் இழுத்துருச்சு. ஏன்னா ஒவ்வொன்றையுமே தனித்தனியாக நம்ம வந்து விளக்கி அதை கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் அதை திருப்பி ஸ்டோர் பண்ணி அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கிறங்கிறது பார்க்குற உங்களுக்கு டக்குன்னு வேலை முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும். அதான் சொல்லலை, இதை எனக்கு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஓரளவுக்கு எல்லாமே முடித்ததுக்கப்புறம் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா, அப்படி தான் வந்து எனக்கு அன்றைக்கி இருந்தது. அந்த சம்படத்தை ஃபுல்லாக லைட்டாக வந்து ரஃப்பாக ஒரு ஈர டவல் வச்சு ஃபுல்லாக தொடச்சிட்டேன். ஏன்னா அது ரீசெண்டாக இப்போ சமீபத்தில் தான் வந்து வாஷ் பண்ணி வச்சேன், ஒவ்வொரு காலியாக. அதனால தான் நான் அதை வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணாமல் அதை ஃபுல்லாக வந்து எடுத்து வச்சுட்டேன். இந்த அட்டை பாக்ஸில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கேன். டைனிங் டேபிளில் முக்கால்வாசி பொருளை எடுத்தாச்சு. இது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் நான் காலையில் வந்து சோள தோசைக்கு ஊற வச்சுருந்தேன். அதையே சுத்தமாகவே மறந்துட்டேன். சரி, அதையும் அரைச்சி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா கொஞ்சம் தான் போட்டிருந்தேன், அதை வந்து காலையில் ஊற வச்சேன், கொஞ்சம் லேட்டாக அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. சுத்தமாகவே மறந்து போச்சு. இதை அரைக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 5:30 மணி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வச்சேன். ஏன்னா காலையில் தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப சிம்பிள். அதுவும் நான் வாங்கினேன் வந்து சோளம் வந்து அவிச்சு சாப்பிட்றதுக்காக, அதாவது வேக வச்சு சாப்பிட்றதுக்காக நான் வந்து வாங்கினேன் நாட்டு சோளம். அதில் ஒரு 2 சோளம் மிஞ்சி போச்சு. சரி, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக தான். அது மிஞ்சினது என்னாச்சுன்னா நல்லா காஞ்சிருச்சு, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அந்த சோளத்தை வச்சு தான் நான் வந்து இந்த தோசைக்கு வந்து ஊற வச்சு ஆட்டி வச்சுருக்கேன். இந்த தோசை வந்து ரொம்ப சூப்பராக, ஓரளவுக்கு எல்லாமே
கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் இப்போ காமிச்ச செல்ஃபும் இந்த அடுப்புக்கு கீழே உள்ள செல்ஃபும் க்ளீன் பண்ணலை. அது பார்ட் 2 வீடியோவாக உங்களுக்கு வந்து போடுறேன். அதுக்கப்புறம் டைனிங் டேபிளையும் ஃபுல்லாக கிளியர் பண்ணி விட்டுட்டேன். இந்த பாட்டிலுமே பாப்பா பெயிண்ட் பண்ணி கொடுத்தது தான். இதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் வந்து தயிர் இருக்குது, மேலே வந்து கவுனி அரிசி செஞ்சாலே அதிலே பேலன்ஸ் மிச்சம் இருக்குது, கீழே சோள தோசைக்கு அரைச்சது இருக்குது. காலையில் வந்து ராகி இட்லி வந்து ஊற்றியிருந்தேனே, அதுவும் கொஞ்சம் பேலன்ஸ் மிச்சம் இருக்குது. சரின்ட்டு அதை நைட்டுக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு சிங்கு நிறைய பழையபடி பாத்திரம் வந்து எனக்கு சேர்ந்துருச்சு. அதை மட்டும் நைட்டு டின்னரை முடிச்சுட்டு விளக்கிக்கலான்னு போட்டுட்டேன். ஆனால் எவ்வளோ வேலை பார்த்தாலும் நைட்டை கிச்சன் க்ளீன் பண்ணாமல் நான் படுக்கவே மாட்டேன். எனக்கு அது பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குது காலையில் எந்திரிச்சு சமைக்கும் போது. அதே க்ளீன் பண்ணாமல் போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப டயர்டாக இருக்கும். காலையில் எந்திரிச்சு வேலை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு எரிச்சலாக வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் காலையில் கிச்சனை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா நைட்டே எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் வந்து படுப்பேன். எவ்வளோ நேரம் ஆனாலுமே மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் டைமே ஆகாது, ரொம்பலாம் சீக்கிரமாகவே எல்லாமே முடிச்சுருவோம். நாங்கள் ஒரு அட்லீஸ்ட் 9:30க்குள்ளே கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கும் முடிச்சிடுவோம். ஒரு 6 o'clock மேலே தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் தலையெல்லாம் பின்னுறதுலாம் கிடையாது. ஏன்னா இந்த சம்மரில் கீழே முடிய போடவே முடியல, கழுத்துக்கு கீழே ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குது. எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல அந்த மாதிரி இருக்கிறது. அதனாலேயே நான் வந்து எப்போவுமே வந்து கிளிப்பு வந்து போட்டுருவேன். குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் மட்டும்தான் அந்த லூஸ் ஹேர் இருக்கும். பெரும்பாலும் நிறைய பேர் இப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொல்லுங்கள் யாரெல்லாம் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு. மணி 7 மணி ஆயிடுச்சு. அதனால் ஃப்ரிட்ஜில் இருந்து நைட்டு டின்னருக்கு செய்ய வேண்டிய மாவு இதெல்லாம் வந்து எடுத்து வெளியில் வச்சுட்டு துணி ஒரு 2 தடவை போட்ட லாண்ட்ரி என்னோடய துணி வந்து இருக்குது, மடிக்கவே இல்லை, அப்படியே இருந்துச்சு. சரி கொஞ்சம் டைம் இருந்தால் அப்புறம் மடிப்போம், இல்லை என் ஹஸ்பண்ட் வந்தோன்னே மடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அந்த கவுனி அரிசியை சாப்பிட்டு ஒரு 1/2 hour உட்காந்துருப்பேன். திருப்பி வந்து கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. இன்றைக்கி வந்து இட்லி ஊற்றிட்டு சிம்பிளாக வந்து சாம்பார் வச்சிடலாம், அதோட வேலையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இட்லியும் ஊற்றியாச்சு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சாம்பாரும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டேன். கத்திரிக்காய் கேரட்லாம் இருந்தது, அதை போட்டு சாம்பார் வச்சிடலாம். சாம்பார் தான் கொஞ்சம் ஈஸியான வேலையும் கூட, அதனால் டக்குன்னு அதை வச்சிடலாம். 1 pot சாம்பார் வச்சா இன்னுமே நல்லா தான் இருக்கும். இந்த ராகி இட்லி பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்துருந்தது. காலையில் காமிக்க கூட எனக்கு டைம் இல்லை, அதனால தான் இப்போ காமிக்கிறேன். அதோட இன்றைக்கி நார்மல் இட்லியுமே ஊற்றிட்டு அதை ஃபுல்லாக எடுத்து வச்சு என்னோடய வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக இன்றைக்கி வந்து முடிச்சாச்சு. பசங்களுக்கு இனிமேல் டிஃபன் வச்சு கொடுத்துட்டு நானும் சாப்பிட வேண்டியதான். இதோட இந்த விலாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் கூட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.